எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வட மாநிலத்தை விட்டு அப்படியே கிட்டத்தட்ட அனுராதபுரத்து கிட்டே வந்திருக்கேன். அதாவது எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இலங்கையிலேயே மிகப்பெரிய சரணாலயம் அப்படின்னு கேள்விப்பட்டுங்க. அதாவது வில்வத்து சரணாலயம் அது கிட்ட தான் நிற்கிறேன். இந்த சரணாலயம் வந்து கிட்டத்தட்ட வடமேல் மாகாணத்திலிருந்து 180 மீட்டர் உயரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 60க்கு மேற்பட்ட ஏரிகள் குளங்கள் எல்லாமே இருக்குது. ஏற்பட்ட யானைகள் எல்லாமே இருக்குது, புலிகள் சிறுத்தைகள் எல்லாமே இருக்குது. அது சம்மந்தப்பட்ட காணொலியை தான் நாம் வந்து நண்பர்களோட பார்க்கலான் இருக்கோம். வாங்க இந்த வாங்கடா வந்துருக்கேன். வாங்கடா சேர்ந்து வந்திருக்கோம். என்ன நடக்க போகணும் இனிதான் எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வாங்க எங்களுக்கு தெரியாது, என்ன நடக்க போகணும் தெரியாது, போன அப்புறம் தெரியும். இல்லை முட்டுக்க எங்கே முட்டுக்க என்ன பிரச்சனைன்னா சொல்லு. விதவிதமான மிருகங்கள் எல்லாம் சந்திக்க போறோம். உருவங்கள் எல்லாம் இதை விட வித்தியாசமான உருவம் எல்லாம் பார்ப்போம். 3 மணி காலையில் உங்களை சந்திக்கு மேலே உங்களை முடியவே இல்லை. ஹலோ ஹலோ சிகாரா வணக்கம். சிகாரா வணக்கம் வணக்கம். எடுக்கட்டா சரணாலயத்துக்கு போற மாதிரி தெரியல. சரணாலயம் சொல்லு. Elephant are going outside. அடே ஃபர்ஸ்ட் புள்ள மங்க வேணாமா? என்ன சொல்றீங்க? மிருகங்கள் திரட்டைகள அண்ணா கடுமையா ஆடுவார். நாங்க எங்க வளைக்கிட்டோம்? எங்க வில்வத்து, அதாவது பின்னுக்கு மிருகங்கள் எல்லாம் இருக்குது. சாரி சாம்பு. நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம் வந்து பில்வத்தில். இன்னும் 1/2 கிலோமீட்டர் போனோம்னா பில்வத்துக்கு போயிடுவோம். அப்போ நாங்கள் இப்போ பேன் ஆயம் பண்ணியிருக்கோம். இப்போ அவையங்களை ஏற்றி கொண்டு போய் அப்படின்னா 2 பேன் பிடிச்சிருக்கோம். பின்னால் வந்து கொண்டு இருக்கு. இது எங்கட வேன் முன்னா நான் கைட் பண்ணி கொண்டிருக்கேன். நான் சொல்லது இல்லை போல இருக்குது. அர்ஜுனர் வீட்டு பாட்டை போட்டுட்டு ஓடும். புளியா போய் முள்ளுக்கு இருக்கிறீங்க. முள்ளுக்கு வந்து எங்களை பின்னுக்கு ஒரு பேன் படிக்கிறோம். பில்பத் பில்பத் அப்டேட் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல. ஆரம்பத்திலே வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்க, பில்வத்து நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி புலின்ற படம் போட்டிருக்காங்க. பில்வத்து தேசிய பூங்கா இதான் இதான் இருக்குது. இதான் வந்து போகிற பாதை. கிட்ட அந்த அங்கால ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த குளத்தில் கிட்டத்தட்ட இப்படி குளங்கள் வந்து 60க்கு மேற்பட்ட குளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்வத்து சர்வதேச அம்சாரிகள் எல்லாம் இருக்குது. அந்த படம் போட்டு டிக்கெட் எடுக்கிற இடம். டிக்கெட் எடுக்கிற இடம் தான் எதை மச்சி டிக்கெட் எடுக்கிற இடம் அங்கே இருக்கு. என்ன யானை உள்ள வச்சிருக்காங்க. இந்த மண்டை போடு இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் மண்டை மண்டை விளாண்டுருக்கு. எஸ்
எப்படி போக மாட்டேன் இதில் தான்டா. இது நாங்களும் இப்போ வில்வத்த சரணாலயத்துக்கு உள்ளே வந்திருக்கோம். அடே எங்கே ஜானே இதெல்லாம் ஜானே எலும்புகள் தாப்பா. முகம் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ சரணாலயத்துக்கு உள்ள இறங்கிட்டோம். நாங்கள் இப்போ 13 மணித்தியாலமா பயணம் செய்து எங்களுக்கு பயம் இல்லை. நேம் எழுதி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு இதுக்கெல்லாம் பயம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஜீப்பில் போகிறோம். ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, ரோஹிந்தர் சர்மா. இதில் எழுதுறேன் நாங்கள் பேர்கள் எழுதி போட்டு டிக்கெட் எடுத்து போட்டு போகிறோம். அந்த அதுக்கா இது வந்து சொல்லு தேவாங்கு மாதிரியை பார்த்து கதை வச்சுருக்க. ஓகே தேவாங்க வேட்டையாடப்பட்ட பெண்மானில் இருந்த வாசிக்கிறான் பெண்மான்ல இருந்தது. இது வந்து பச்சோந்தியா இது கூட பச்சோந்தி தான். பச்சோந்தி ரசாயன பதார்த்தங்கள் போட்டு இது பெரிய முதலையா இலங்கையிலே பெரிய முதலை. பெரிய முதல்ல 6 மணி படி 6 மணி பின்னேரம் 6 மணி வரைக்கும் தான் இது. ஃபோன் நம்பர் சொல்லு. 300 மச்சான். ஃபோன் நம்பர் சொல்லு. இந்த மேப் இதா வலிக்கிட்டேன்டா. இங்க வந்து ஆக்க மாட்டேன் வலிக்கிட்டானே. வலி எழுதணும். சும்மா இது சொல்ல மாட்டாங்க. முதல் புறந்து ஆண்ட போட்டுட்டாங்க சுருக்கி விட்டாங்க. கர்மாதே. மாத்து. நாய்க்குட்டி நிக்குது. நீங்க மூட அப்படியே போமா. அண்ணா பிரதர் நாய்க்குட்டி நிக்குது அதுல. சொல்லுங்க நாய்க்குட்டி நிக்குது. வரும். இப்போ நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். லெட்ஸ் கோ. கடைசி வரையும் ஸ்டார்ட் பண்றேன் இல்ல. கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கடைசிலான அந்த ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? கடைசில கரடி இழுத்து கொண்டு போகுதா? பெரிய ட்விஸ்ட காட்டுவோம். கடைசி மட்டும் பாருங்க. கரடி இழுத்து கொண்டு போகுது. சிறுத்தை நிக்கிறாப்ல. ஓ ஓமன் இது குட் மார்னிங். மார்னிங் நாங்க என்ன தாங்க என்ன சொல்லாப்பம் அந்த ரோட் மாதிரி இந்த ரோட் இருக்காது. இது விழுத்த போகுது. அதான் சொன்னோம் அந்த போஸ் கலர் விட்டு வைங்க. அதான் மச்சான் புதுசாக எடுத்து வை. அதுதான் தெரியும். எல்லாம் என்ன குதிரை மாதிரி வண்டி என்ன தான் போகுது. வாசல் வாசல் இறங்கி தான் எடுக்கணும். என்ன 2 வாசல் இருக்கு. ஓகே எப்படி ரிப்போர்ட் நடு மச்சான் சூமணியாடு எங்க அவனை விட பெரிய ஆகல உள்ள இருக்கிறான். என்ன சொல்லாப்பா இங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழுது மிருகங்கள் எல்லாம். இதுல முட்டையில எல்லாம் வேற எடுப்பாங்க. இந்த நீங்க வேண்டாம். மானுல பாருங்க
ஆனா புள்ளி மானா இருக்கு என்னன்னா மாநில புள்ளி மானா இருக்கு புள்ளிமான இருக்கு என்னன்னா இது போட்டா அப்படி விடும் எத்தனை கிலோ விடும் நினைக்கிறோம் நான் உங்களை இதுக்கு ஓட்டுறது செமையா இருக்கும் வேண்டாம் ஏதாச்சும் அப்படி சோப்பு நல்ல ரஜியா தான் கூடுதல் கொம்புள்ள மான் இது வேற இது பெண்மான் இதுக்குள்ள தான் சிறுத்தையை மட்டுருப்பாங்க அதான் இப்ப மாணவர்கள் பெரிய கேன்சர் ஏதுவாக இருக்கு என்னடா இப்ப சிறுத்தை வருமாண்டாங்க காணல ஜான சிறுத்தை அதான் கிட்ட வரதான் திட்டம் இருக்கு 7:35 அதான் அங்க என்ன வழி விட மணிப்புரம் இது நோமல அங்க இருக்கு நீங்களா வாக்கிறாங்க நாங்கள் இப்பொழுது வில்பத்து நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பயணம் செய்யறவங்கள அதுக்குள்ள தான் நிக்கிறோம் பட் இதுக்கான இறங்கி போலாம் போல இருக்கு நிம்மதியா இல்ல ஆபத்து சேத்து பாதை இல்லாம இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து தான் வச்சிருக்குது வானம் இல்லை சரி அடுத்த முறை அங்க அந்த காட்டுக்கு வாங்கடா இந்த காட்டுக்கு அம்பாரு அதுவும் வேற இதே மாதிரி தான் சிக்னல் அடிக்காம நீங்க வீடியோ போகும் சாம் என்ன சொல்லுது பாவை அதில் இன்னும் எனக்குன்னா திருப்திகரமான மிருகங்களை காணல மானம் பார்த்துட்டோம் ஏற்கனவே நான் அடுத்த காட்டுக்கோழி காட்டுக்கோழி இந்த காட்டு யானை வந்து நாங்கள் ஒரு வித்தியாசம் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னன்னா சாப்பாடு இல்லை மாடங்களை ஒப்பல்ல பட்டு விழுந்துருப்பேன் ஓ ஓடுறத பார்த்தா நாங்கள் ஓடணும் என்னப்பா புலிகள் சிங்கங்கள் வேறுமண்டு யானை வேறுமண்டு காணு எல்லாம் லீவ் ஆகுமா லீவ் வர பேச அது சொன்னாலும் இந்த கதை எடுக்க கூடாது நீங்க வேலை லீவ் போல இருக்குண்ணா அந்த கேப்ல கொடுக்குறான் அது அங்கோட்டு வருது எங்க வருது மானுகள் தானே வேறு மானா இதோட உனக்குள்ள கேள்விக்கிறது பேர் அப்படியே போனா மான் கைக்குள்ள வந்து நிக்கும் வேற வேறணும் புலி வேறணும் சிங்கம் வேறணும் மானோட இல்ல இல்ல இது கொம்புமா கொம்புவானா கொம்பனா ஆடும் மனிதர்கள் வாடகை ஓடுது மர இல்ல இல்ல மர இல்லையாப்பா உதுக்க மான் மரைக்கு கொம்பு இல்ல இருக்கா இல்ல அது ஆடு மாதிரி ஆடு மாதிரி நான் பார்த்தேன் இது கொம்புமா நல்லா இருக்கு அந்த நேச்சுரல் கவாக்கா தண்டை வாட்டுக்கு சொந்த மாதிரி அட இந்த போடுற முட்டியில எல்லாமே அடுக்குது மான் முட்டை போடல குட்டி தான் போடுறோம் மான் 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 அது இங்க அட அவன் பெரிய ஸ்டிக் ஒண்ணுங்க உன்னோட ஒரு இடத்துல கொம்பு குமிச்சு விட்டுருப்பாங்களே கொம்பா சரி வச்சிருக்கடா ஹலோ இறங்கி பிடிக்கும் கொம்பு பாத்து ஆத்துல அது தானம் உண்டு கொம்பு சூம்பைங்க விளங்கல ஜூம் வச்சு கொம்பை பிடிக்க போறீங்க நல்லா இருக்கு மயில் பார்க்கணும் சொல்ல மயிலும் மானும் பார்க்க வாடா வந்து அங்க வில்பத்து நல்லா மயில் வேற மயில் தெரியாது அட இதுக்கு அந்த இது இல்லையா இறக்க இல்ல இது பண்ணை காட்டு இறக்க பண்ணை மச்சான் மூடி இருக்கலாம் இதுக்குள்ள இருக்குமா முயல் பார்க்க வாடா வந்து நாங்களா அட இந்த முயல்ட கழுத்து போகுது அப்படி இருக்கு காட்டு மீன் ஏய் சும்முதே அது கர பெண் குமுதாண்டா தும்முதா பாத்தியா குமுதாண்டா அது பட் ஃபுல்லா வர்றதுக்கு மேல குளம் இருக்கு குளத்துல வரங்க மறையிறது நேரையா இல்லையா சத்தம் போடாம என்றாரு சத்தம் பறந்து வராது இல்ல அந்த மரத்துல நிக்குது அந்த இந்த பறந்து இருக்குது சத்தம் போடாம நிக்குது இது பொறியில இருந்து வர பறவை செடியெல்லாம் கொடுக்க நெடிக்கணும் இது வந்து வெளிநாட்டு பறவை எந்த நாள்னு தெரியாது சீசனுக்கு சின்ன குட்டி இருக்கு கீழே இருக்கு நல்ல பறவை வெளிநாட்டு பறவையாம் என்ன பேரு நேம சொல்ல பெண்டன்கோக்கா சாம்பு
கிட்டத்தட்ட வில்பத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்தது முயல் வந்து அரியாமலை தீயாளமா இப்போ வரைக்கும் பார்த்து ஓமந்தியில் பார்த்தேன் மயிலத்தை மரணில் பார்த்துறாங்க. மரணில் முயல் வித்தியாசம் நான் நக்கல் அடிக்க கூட முயலும் மரணிலும் முயல் இந்த முயல் பார்க்குறாங்களா சரியா அடி வந்த பாவங்கள விஜயம் முயல் இல்லை இன்னும் வரப்போகுது என்ன கொஞ்சம் சூமில் போடுங்க ஜாடியோட உனக்கு கண்ணும் போடுது மரம் வராது அது மரம் இது புளிங்களா தகவல் இதில் எவ்வளவு கேட்டில் எவ்வளவு நெரிப்பேன் இல்ல ஒரு வேளை அங்க ஜான் வேண்டாங்க சாப்பிட்றான் இவன் முந்தா அவையில முந்தா வில்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மயிலாம் பார்த்துருக்குறோம் மயில் அப்புறம் நீங்கள் டீலாக் பண்ணாமல் மயில் வச்சு செம்மையாக நல்ல போட்டோ எடுங்க நல்ல போட்டோ எடுங்க பாரு காட்டுக்கு பாரு காட்டு கிட்டத்தட்ட ஒரு மலையா இருந்தது பண்ணது தேங்காய் சரி பறங்கி மலையாக இதெல்லாம் முடியும் ஆதிவாசி அந்த காலம் என்ன சாம் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இன்னும் பேர் ஒன்றும் பேர் பிகாக் மட்டும் மயில் பார்க்கலாம் அங்கே பிகாக் இருக்கு காணவில்லை நாங்களும் ஏதாவது கிடைக்கும் காணவில்லையே நேற்றோடு அந்த பாட்டு தான் பாடிக்கொண்டே நடிக்கிறாரு முன்னக்கார போயிடும் முதல்ல நண்டது அங்கே கம்பி கட்டுற கதை இல்லை என்ன இது பெறாது சிறுத்தை வராது சுத்தி என்னதான் நாங்கள் நாலு காலத்து நடக்க முதுகில் தூரி இப்படி வெறி வெறி சொரனஸ் போய் நான் கண்ணாடியில் லுக்கே இருக்கலாம் கண்ணாடியில் ஓ பண்ணுறான் கரெக்ட் கரெக்ட் குட் மார்னிங் எல்லாம் மயிலாத்தான் ஏதோ நிற்குது என்னது பல்லகண்ணா இந்த இடத்துல வந்து 40க்கு மேலே ஏரியல் இருக்கா விளங்குதா இது என்ன சொல்ல குளம் ஏரியும் குளம் திரும்பமான காட்டுறாங்க என்னடா மச்சான் குளிக்கலாம் வேணும் நீங்கள் கொப்பு நிற்கும் ஜலியாளுங்க பல்லுனா கொஞ்சம் மேலே புல்லு நிற்கும் கீழே தண்ணி நிற்கும் அதுதானே
முதல் ஒன்றைக்கு எங்க இறங்குவோம்மா முதல்ல சின்ன முதல்ல தண்ணி சரி புளிக்காப்பழம் வலிக்கிட்டா தண்ணி சரியில்லை அங்கால இன்னொரு ஆளும் இருக்கு அந்த வாயை பார்த்தேன்னா ரெண்டு முதல்ல நிற்குது அங்கால இன்னொன்று அங்கால வாய ஆகணும் நிற்குது அங்கால பாருங்க பொங்கல் சூம்பதி பாருங்க அது சும்மா மிரதுன்ற டேய் முதலிடா லூஸ் அம்மா நீங்க என்ன சரி சரியா ரெண்டு முதல்ல மச்சான் ரொட்டியை பண்ணு சார் ஆக மரவள்ளியாரு சோப்பு மணிதா சிகாரா சிகாரா இந்த இது மாறலாம் அதான் பைக் செட் அடிக்கிறது அதான் தனியாக விடுங்க கேட்டேன் சீக்கிரம் பாய் பாய் நான் முதல்ல பார்க்க போகிறேன் பெரிய முதல்ல சார் என்ன சொல்ல பசிக்கு வந்து இப்போ வித்தியாசமான பறவைகள் வித்தியாசமான மிருகங்கள் வித்தியாசமான ஊர்கள் சரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பேர் வந்து பில்பத்து போடுறேன் ஆனால் ஒரு 10 மைலும் 15 மான் 15 மான் ஒரு மெட்ரானில் முதல்ல இல்லை இன்னும் சரியான பெரிய முதல்ல சுத்தம் இல்லாமல் சிறுத்தை வருமாடா பெரிய முதலை வந்து மற்றும் சிறுத்தைகள்ட படங்களை போன்ல வச்சு பார்த்துக்கிட்டு வரேன் சிறு இது நிறைய இல்லை ஓனாயிடும் இது ஓனாய் ஓனாயின்றது குளிர்மையா இருக்குடா ஆரம்ப காலத்துலடா அப்போ மனுஷர்கள் இப்படித்தான் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு இறைச்சியில் சாப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கை வேலைக்கு போக மாட்ட அவசியம் இல்லை படிக்க வர மாட்ட அவசியம் இல்லை வேட்டையாடுதல் சந்தோஷமா இருந்தால் கூட்டுடா உண்ணுதல் போனாங்க அப்படியான செயற்பாடுகள் ஆரோக்கியம் இருந்தேன் ஆக மிஞ்சினா ஆதிவாசிகள் இயக்கர் நாகர் இப்போ வந்து என்ன செய்றீங்க நீங்க சொல்லுங்க பீஸா பர்கர் நீங்க காட்டுக்க வந்தாங்க என்ன பிளான் கட்டி விட்டுருக்கேன் இப்படி நீர் இந்த தண்ணி அடிக்குது வந்துட்டாங்க அந்த ஓடு டேய் எவ்வளோ குளிர்மையா இருக்கு பாத்தியா அப்படியே அந்த மரத்தை பெற பாட்டும் அது மிக்ஸ் வேற வேற அங்க அடிச்சு விடு காட்டு இங்க ஆண்டவர் வருது என்ன முன்ன ஆண்டவர் இந்த போன அப்படி கொஞ்சம் ஆண்டவர் என்ன முன்ன நிக்க வேற ஆண்டவர் இது எத்தனையோ வருடத்தா மரம் விழுந்திருக்கு இந்தா பார் நானும் போய் அதுக்கு அங்கே வாரது எனக்கான பாம்புகள் இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்த பார்க்க ஏதாவது ஒரு மிருகங்கள் வரும் போல இருக்கு காட்டு மாடு இது தெரியுதா எத்தனை மைல் பார்த்தீங்க கணக்கெடுத்தீங்களா கொம்ப பார்த்தா எப்படி இருக்கு எப்படி மாடு இருக்குதானே அங்கே
சியாரா எப்படி அம்மா இருக்கு காடு? சங்கீத் மாமாவா கூட்டின்னு வந்தவர் காடாண்டு. தூக்கினா புலி வந்துடும். புலி வரும். காடு சரணாலயத்தில் வந்து நிற்கிறோம். இதில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்த நாள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் இன்றைக்கு வந்து எங்களோட அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதா தெரியல. மானு அது இதில் கண்டிருக்கிறோம், மயிலில் கண்டிருக்கிறோம். பட் புலி யானை இது வரைக்கும் காணலை, இனிமேல் காண்றோம் அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட சரணாலயம் அப்படின்றது உண்மையிலேயே வில்பத்து சரணாலயம் அப்படின்றது இதை பற்றி சொல்லணும் அப்படி சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு உயரமான பிரதேசத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வெப்ப வலயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற மரங்கள் காடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மழை வீழ்ச்சி அதிகமாக தான் இருக்குது. How are you? Good. And you? Where I am Slang. Where are you from? We're coming from the Netherlands. Netherlands, yeah. Yeah. Do you like Sri Lanka? Yeah, Very beautiful. lovely. It's hot. Nature is so beautiful. Yeah, okay. Very happy to be here. Yeah, thank you. And where are you from? I am from Sri Lanka, but Jaffna. Oh, yeah. Do you know Jaffna? In the north. Yeah, Sri Lanka. Yeah, head. Yeah. Sri Lanka head. Yeah, exactly. Jaffna, Tamil people. Oh. Do you know my language Tamil? Oh, Tamil is your language. Yeah. Oh, I didn't know. Oh, nice. So that's different than what they speak, like in Colombo or something. Yeah, Sri Lanka language, 3 language. English, Singalam, Tamil. I am Tamil people. Okay, yeah, you're right. Oh, nice. Oh, that's Okay. cool. I didn't know. Nice to know. Okay, thank you, ma'am. Thank you. You're welcome. You're welcome. Hello, sir. Hello. How are you? Good, and you? Where are you from, sir? From France. France. Yeah. Okay. Okay, sir. Are you happy this place? Yeah. வில்பத்து தேசிய பூங்காவில் ஓ மை காட் குமாரா இதுக்கு என்று நாங்கள் பார்த்த சந்தோஷத்தை என்ன சந்தோஷம் அட சார் எடுக்க சொன்னா சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களோட வில்பத்து? ஒளிதான் தானே. சார் என்ன வேறு உங்களோட டூர் பயணங்கள் இருக்கு? டூர் வந்து ஒரு எதா இருந்து மயமாவும் சந்தோஷமாகவும் இருந்தது. வேற எப்படி? ஏனென்றால் நிக்க வேண்டிய இல்லாட்டி அது இல்லாட்டியும் ஒரு சந்தோஷம் தானே. எதிர்பார்ப்பு நிறைய பார்க்கட்டாங்களா பின்னுக்கு இருக்குது பேர் நிறைய பார்க்கணும்.
பலூன் ஊதுனா நேரத்துக்கு பிறகு ஒரு ஜானி ஒன்று அம்பிட்டுருக்காங்கட்ட. ஃபன் பண்ண வந்திருக்கான் போல இருக்கு ஜானை. தண்ணி குடிப்பான் காண்டாம நீர் ஜான் இன்னும் போயிடலாதா யானை. அங்கால என்னடா இருக்குது? அங்கால என்னடா? நீர் ஜானே எரும மாடு போல இருக்கு. எரும மாடு ஆளை கூப்பிடு, ஆளை கூப்பிடு. சின்னவன் இல்லை பெரியவன். சிறுவண்டா கொஞ்சம் முன்ன கிடைக்கலாம். யானையை பார்க்க ஏன் எவ்வளோ கூட்டம் நிற்குது? அது நீராடுறத பார்க்க தான் நிற்கிறது. என்னடா நேரத்துக்கு பிறகு யானை வந்துருக்கோம். இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ஒரு திருப்திகரமான 25 வீதம். அப்படி அடுத்த சிறுத்தை அதுதான் ஜானே நீராடுறத பார்க்கக்கூடிய மாதிரி. அடுத்த சிறுத்தை தானே? சிறுத்தை கண்டிப்பாக பார்த்துருவேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு டீம் வெயிட் பண்ணிக்கோ நிற்குது. பின்னுக்கு அவையல் வந்து போய் புது சேவைக்கு ஜானையில் அவையலுக்கு வெடிக்க நிற்கிறேன். நிறைய வெள்ளக்கார பிள்ளை இல்லாமல் வந்துருக்குது. தெரிஞ்ச பிள்ளைகள் தான் குழந்தைகளை காட்டுவாங்க அவங்களோட வியூவர்ஸுக்கு. இப்படி வெள்ளையாக வர்றதே நிறைய வரலாம். இங்கே சரி வந்த மிருகங்கள் எல்லாம் காணாம போகும். துளசி வந்த மிருகங்கள் எல்லாம் காணாம போகுது. ஏனா படிக்க வெளியால வந்து உள்ளுகோ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த அன்பு வணக்கம் கூறி உங்களால் ஜானி இருக்கா? zoom பண்ணுங்க சிவா, zoom பண்ணுங்க கிளியரா போங்க. அப்படியே அந்த அங்கால இருக்கிற மிருகம் என்று பாருங்க சிவா. எருமை மாடுதா சொன்னாண்டா காண்டாமரம் அடிச்சு விட்டியா? என்ன மனுஷன் அதில் இருந்ததாண்டா அங்கால இருந்ததாண்டா இப்போ தெரியுது. அதுக்கு பின்னால் ஒரு சிறுத்தை அந்த பாதைக்கு தான் போயிருக்கு. ஓ இதெல்லாம் நல்லா நிறுத்தி அடிக்கணும். அப்படி பார்த்து சுருக்கா பொடி எல்லாம் பார்த்தபடியா அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. பயத்தில் நினைவுலையும் எல்லாம் பெறணும் நல்ல பேர் கடைசியா கரடி. கிடைக்குமா? Sam? நம்மளை கூப்பிடலாம் சத்தமாக பயிர்த்து போயிட்டு இப்படி இதில் மூஞ்சி வெறான இல்லை கிட்ட பார்க்கு அவன் போட்டு அண்ணா நீங்கள் முன்னுக்கு சொல்கிறான். இது ஓகே தானே? மழை பார்த்தியா? இப்போ நம்மளுக்கு ஹலோ
நாய் மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அது வந்து சாப்பாடு தேடுது, சாப்பாடு இது கரணி உள்ள கரடி ஒரு செஞ்சு கரடி அருணுக்கு வந்து விவசாயம் சொன்னா கொம்பரை முக்கனா அடிக்கிற மாதிரி இது நான் இல்லை. அது இப்படி பார்க்க பாருங்க எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா நண்பா, நாங்கள்லாம் ஆரம்பத்தில் இந்த இடத்துக்கு விரைகள்ல நிறைய மிருகங்களை பார்க்குறோன்ற ஒரு ஆசையில் தான் வந்தோம். சிங்கம் இல்லை, புலி, சிறுத்தை அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டில் வந்து எவ்வளோ ஒரு லைட்டாக ஒரு போரிங்காக போனாலும் ஒரு ஃபினிஷிங்கில் வந்து ஒரு லைட்டாக ஒரு திருப்தி ஒன்று இருக்குது. கொஞ்சத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி ஒன்று இருக்குது. இப்படி வந்து உண்மையிலேயே இலங்கையில் எவ்வளவோ மிருகங்கள் வந்து அழிஞ்சு கொண்டே போகுது. அதை வந்து உண்மையிலே எல்லாருமே காக்கணும். அதில் வந்து திருப்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியாலம் தொடர்ந்து அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிற ஒரே டயர்டாக இருக்குது. பார்க்காதாக்க நீங்களும் வந்து பாருங்கள் இந்த பில்வத்து சரணாலயத்தை. இன்னும் ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையேறுகிறேன் என்று உங்களுக்கு வணக்கம் நண்பா. நண்பன் ரமேஷன் நண்பன் அனுபவத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு. இது வந்து உண்மையாக மறக்க முடியாது. என்ன சொன்னால் திருப்தி இருக்கா உங்களுக்கு பார்த்து இருக்கு. என்ன சொன்னால் இப்படி ஒரு காட்டுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்தது. மற்றது அந்த காட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸு என்ன சொல்கிறேன், அந்த அதோட அந்த அனிமல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்க அந்த பயங்கரமாக இருந்தது. ஆனால் எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்க ஒரு ஹாப்பியாக. நீங்கள் யாராவது சிரித்திரியாமே பட் அனுபவம் அப்படி இருந்த காட்டு அனுபவம் நான் இதை முதல்ல பார்த்தேன். விளங்க அனுபவத்தை சொல்லுங்க. அனுபவம் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி தர அனுபவமா பெரிதும் இருக்கே இல்லை. என்ன மிக ஆனால் கரடி ஒன்று பார்த்தேன் புதுசாக கரடின்னு பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். கரடியே கொட்டியே பார்க்க கிடைக்கும். ஒரு பாம்பு ஒன்று பார்த்தேன், நீட்டு பாம்பு நீட்டு பாம்பு சுருட்ட விரிய நீட்டு பாம்பு சுருட்ட விரியன் பாம்புன்னு பார்த்தனால மெட்டது மெட்டு இந்த காட்டுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு அப்படி இல்லை. இல்லை இந்த மத்தியான டைம் இல்லையோ தெரியல, கொஞ்சம் கேளியாக இருந்திருக்கணும் மாதிரி இல்லை. மற்றபடி யானை குளிக்கிற அப்படி பழமையாக பார்க்குறேன். சிறுத்தை கூட படம் வச்சிருக்கான் அவன் கேமராவில். சிறுத்தையில் இருக்கான் வந்த டைம் பார்க்க கிடைக்கல. உங்களோட வந்ததும் பிள்ளையோ தெரியும்.